கடும் வறட்சி தமிழகத்தை தாக்க போகுதுன்னு சொல்றாங்க. பருவமழை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எல்லா டைமும் தண்ணி தொடர்ந்து இருக்கு. ஒரு பேரிடர்துறை அமைச்சரா இதை பேரிடரா முன்னரே அறிவிக்கிறதா சொல்ல விரும்புறீங்க? மத்திய அரசு ஏதாவது கோருவீங்களா? பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது இன்று குறைவாகத்தான் இருக்கிறது. நமக்கு தேவையான அளவு இல்லை. வடமேற்கு பருவமழை வருகிற போதுதான் நிலைகள் எப்படி மாறப்போகிறது என்பதை நம்மால் உணர முடியும். இதுபோன்ற வறட்சிகள் இருக்கிறது பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும். வறட்சிக்கு அம்மா அவர் நிவாரணப் பணிகளை ஆற்றியது உங்களுக்கு தெரியும். 21 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கின்ற போது மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் 7 முறைதான் இந்த குறிப்பிட்ட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. மற்ற காலங்களில் 8வது மாதம் 9வது மாதம் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு இருக்கிறது. பேசா இருந்தால் அதுக்கு பொருளை புரிந்து கொள்ள முடியுங்களா? போன முறை இருந்தது வேறு, இந்த முறை உடனடியாக இதற்கான நடவடிக்கை உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்றே எடுத்தார். 20 மூட்டைகள் தான் நனைந்து விட்டது என்பதும் 200 மூட்டைகள் நனைந்ததாக சொன்னார்கள். 20 மூட்டை தான் நனைந்திருக்கிறது. அதற்கான பணிகளை தார்பாயின்னு சொல்வார்கள். அதற்கு பக்குவப்படுத்துவதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும், வருகின்ற நெல்லை எப்படி நாம் சேகரித்து மழையில் சிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பொறுப்பேற்று 45 நாட்கள் தான் ஆகிறது. அதற்கான என்னென்ன பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறை அமைச்சரும் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே எல்லோருடைய பாராட்டையும் பெறுகிற போது எங்களுக்கும் அவர் சொன்னார் நேற்றையும் கால அவகாசம் தேவை என்பதுதான். மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஆணையம் வேண்டாம் அப்படின்னு பாமகவும் அதிமுகவும் சொல்றாங்க. பொதுவாகவே அதற்கான தெளிவான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2 விளக்கம். அதிலே குடிநீர் பெறுவதற்காக அங்கே இருக்கிற மேகதாது அணையிலே அணையை கட்டப் போகிறோம் பெங்களூருக்காக சொன்னார். இது வேறு விஷயம். நம்முடைய விவசாயத்திற்காக பயன்படுத்துகிற ஏறத்தாழ 19 மாவட்டத்திலே குடிநீர் பிரச்சனையை தீர்வதற்காக வருகின்ற குடிநீருக்காக நாம் நடுவர் மன்ற தீர்ப்பை இன்னும் 33வது ஆண்டு வரையிலும் இருக்கிறது. அதற்கும் இதற்கும் இன்றைய நிலையில் தெளிவான விளக்கத்தை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் விளக்கியிருக்கிறார். உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிங்க சொல்லி பாஜக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் ஒரு காமெடி பேசுகின்றவர். அவருக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார். அவர் வேண்டுமென்றே எங்களை தாக்குகிறாரே தவிர தாக்க வேண்டியது யாரை? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பிஜேபியை தாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே தாக்குதல் கிடையாது, அங்கே சமரச முயற்சி. அங்கே இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்காக விண்ணப்பம் போட்டவர் அவரெல்லாம் இதை பேசுவது அழகாக இருக்காது. என்றைக்கும் கேட்டது கிடையாது. நாங்கள் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று என்றைக்குமே அவர் கேட்டது கிடையாது. ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லோரையும் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாம் காண்பது இயற்கையான ஒன்று. அதே கிளாரிட்டி தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு. இல்ல, அவர்களை பொறுத்தவரையிலும் 100 நாட்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட உயர்மட்டத்தில் இருந்தாலும் அவரெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷம் ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் போகத்தான் தெரியும். இதுக்கெல்லாம் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு நேற்றைய தினம். நாங்களும் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.